தொடங்கின ஒரு ஸ்டோரி எப்படி ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியா மாறி இருக்கு. எம்ஜி ராமச்சந்திரன் அவங்க கொண்டு வந்த ஒரு பாத்ல ஜெயலலிதா அவங்க கட்டின ஒரு எம்பையர்ல இப்போ இபிஎஸ் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. ஏஐஏடிஎம்கே உடைய ஃபுல் ஜேர்னி என்ன, ஏடிஎம்கே எப்படி ஃபார்ம் ஆச்சு, அவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யாதி சேனல். எம்ஜிஆர், ஜெயலலிதா, இபிஎஸ்னு ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லீடருமே வேற ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. அண்ட் ஏஐடிஎம்கே எப்படி ஃபார்ம் ஆச்சு? முதல்ல டிஎம்கேவில் தான் எம்ஜிஆர் அவங்க ஒரு ட்ரெஷரரா இருந்தாரு. டிஎம்கேவில் ஒரு கரப்ஷன் ஆனது நடக்குதுன்றதுனால ஏடிஎம்கேன்ற ஒரு நியூ பார்ட்டியை எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வராரு. அக்டோபர் 17, 1972ல ஏஐஏடிஎம்கேன்ற ஒரு பார்ட்டியை உருவாக்குறாரு. 1976ல அந்த ஒரு நேம்க்கு முன்னாடி ஆல் இந்தியான்ற ஒரு நேமை அவர் உருவாக்குறாரு. அண்ட் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சிம்பிளா இரட்டை இலையானது இருந்துட்டு இருக்கு. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேருமே அண்ணாயிசமை தான் ஃபாலோ பண்றாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றது, ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம், இது எல்லாமே தான் இவங்களோட கொள்கையா இருக்கு. அண்ட் டிஎம்கேல இருந்து ஏடிஎம்கே ஃபார்ம் ஆகி வந்திருந்துச்சு. ஒரு சினிமால இருக்கக்கூடியவர் எப்படி ஒரு அரசியல் தலைவர் ஆவாரு, இவருக்கு எப்படி மக்கள் ஓட் போடுவாங்கன்னு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா எம்ஜிஆர் அவர்கள் அதெல்லாம் பண்ண முடியும்னு சாதிச்சு காட்டியிருந்தாரு. எம்ஜிஆர் எப்படி சிஎம் கேண்டிடேட் ஆனாரு, அவருடைய ஃபர்ஸ்ட் விக்டரி ஆனது எப்ப நடந்துச்சு? 1977ல அசம்பிளி எலெக்ஷன்ல 130 சீட்ஸை எம்ஜிஆர் அவர்கள் பெறாரு. அண்ட் சிஎம் கேண்டிடேட்டாவும் மாறுறாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியட்ல ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் அவர் கொண்டு வந்திருந்தாரு. அண்ட் அதுதான் மிட் டே மீல்ஸ். அண்ட் ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்காக, அவங்களுடைய நியூட்ரிஷனுக்காக இந்த ஒரு மிட் டே மீல்ஸ் ஆனது கொண்டு வரப்பட்டது. அண்ட் இந்த ஒரு ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய அட்டண்டன்ஸுமே அதிகமாக இருந்துச்சு. அவங்களுடைய நியூட்ரிஷனுக்காகவும் அந்த ஒரு ஃபுட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்ற ஒரு ஸ்டோரி எல்லாமே இருந்துச்சு. அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுதுமே எம்ஜிஆர் அவர்கள் நின்று ஜெயிச்சிருந்தாரு. டிசம்பர் 24, 1987 அன்னைக்கு எம்ஜிஆர் அவங்க உடல்நல குறைவால இறந்தும் போறாரு. எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு ஏடிஎம்கேவை யார் லீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் எல்லாமே வருது. எம்ஜிஆருடைய ஒய்ஃபான ஜானகி அவங்க தான் சிஎம் கேண்டிடேட்டா இருந்தாங்க. 28 டேஸ்க்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் சிஎம் கேண்டிடேட். இவங்களுடைய பார்ட்டிக்குள்ளேயே ஒரு சிலர் ஜானகி பக்கம் இருந்தாங்க, இன்னும் சிலர் ஜெயலலிதா அவங்க சைட்ல இருந்தாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் ஆனது நடந்துச்சு. அண்ட் டிஎம்கேவில் இருக்க கருணாநிதி அவங்கள எதிர்த்து நின்னும் காம்படிட் பண்ணாங்க. ஜெயலலிதா அவங்களுக்கு சேவல் சின்னம் கொடுத்தாங்க. அண்ட் ஜானகி அவங்களுக்கு 2 புறாக்கள் கொண்ட ஒரு சின்னத்தை கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு எலெக்ஷன்ல ஜெயலலிதா ஆப்போனன்ட் லீடராக தேர்வு செய்யப்படுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்களே அதிமுகவை லீட் பண்ணிட்டும் இருந்தாங்க. 1989ல ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு கம்பேக்கை ஜெயலலிதா அவங்க கொடுத்திருந்தாங்க. ஸ்டேட் அசம்பிளியில கருணாநிதி அவர் இருந்த அந்த ஒரு பீரியட்ல டிஎம்கேல இருக்கக்கூடிய மெம்பர் எல்லாருமே ஜெயலலிதாவை ரொம்பவே அசிங்கப்படுத்தி இருந்தாங்க. அவங்களுடைய சாரி எல்லாம் பிடிச்சி இழுத்து, அவங்க மேல ஸ்லிப்பர்ஸ்லாம் வீசி, அவங்களோட முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து அவங்கள வெளியே தள்ளியிருந்தாங்க. அந்த டைம் ஜெயலலிதா அவங்க ஒரு வாக்குறுதி எடுத்திருந்தாங்க. சிஎம் கேண்டிடேட்டா ஆன பிறகுதான் இந்த ஒரு அசம்பிளிக்குள்ள அவங்க என்டர் ஆவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா அவங்க 234 தொகுதிகளில் 225 சீட் ஆனது அவங்க வின் பண்ணி இருந்தாங்க. ஜெயலலிதா அவங்க சீஃப் மினிஸ்டரா அந்த அசம்பிளிக்குள்ள கெத்தா என்டரும் ஆனாங்க. அண்ட் ஜெயலலிதா அவங்கள அயன் லேடி, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடினும் எல்லாருமே சொல்லுவாங்க. அண்ட் அதை அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டியிருந்தாங்க. இவங்களோட பீரியட்ல யாராலையுமே பிடிக்க முடியாத வீரப்பனை இவங்க என்கவுண்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பீரியட்ல தான் எஸ்டிஎஃப்ன்ற ஒரு ஃபோர்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. ஆபரேஷன் குக்குன்னு சொல்லிட்டு விஜயகுமார் தலைமையில எஸ்டிஎஃப் ஃபோர்ஸ் வீரப்பனை என்கவுண்டரும் பண்றாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்புறம் ஜெயலலிதா அவங்களுக்கு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு பாராட்ட கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு லீடர் பக்கமும் ஒரு டாக் சைடு ஆனது கண்டிப்பா இருக்கும். இவங்க மேல தான்சி முறை வழக்கானது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க 28 கேஜ் கோல்டு வச்சிருக்காங்க, 750 கேஜ் சில்வர் வச்சிருக்காங்க, 10,500 சாரி அண்ட் 750 பேர் ஷூஸ் வச்சிருக்காங்கன்னு ரைட்ல கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஜெயலலிதா அவங்க பிரிசன்மே போயிருந்தாங்க.
அண்ட் ஜெயலலிதா அவங்க பல கிரிட்டிசிசம் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணியும் இருந்தாங்க. மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஜெயலலிதா அவங்க வாழ்ந்திருந்தாங்க. அண்ட் இவங்க உடல்நல குறைவானது ஏற்படுது. 75 டேஸ் கிட்ட இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. டிசம்பர் 5, 2016 அன்னைக்கு ஜெயலலிதா அவங்க இறந்தும் போறாங்க. அண்ட் இவங்களுடைய மறைவிற்கு பிறகு அகைன் ஏஐடிஎம்கேவை யாரு லீட் பண்ணுவாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் ஆனது வருது. அண்ட் ஏஐடிஎம்கேவை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு லீடருமே மாறிட்டே இருப்பாங்க. டிஎம்கேவில் அடுத்த ஒரு சிஎம் கேண்டிடேட் யாரா இருப்பாங்கன்னு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஆனா ஏஐடிஎம்கேவில் அப்படி கிடையாது. ஒவ்வொரு லீடருமே அந்த பார்ட்டிக்குள்ள இருந்தே மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுடைய மறைவிற்கு பிறகு பார்ட்டியில இருக்கக்கூடியவங்க டிஸ்கஸ் பண்ணி இபிஎஸ் ஏஐடிஎம்கேவுடைய சீஃப் மினிஸ்டரா ஆக்கியிருந்தாங்க. அந்த ஒரு பேண்டமிக் பீரியட்ல இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட் ஆனாரு. அது மட்டும் இல்லாம கொரோனா பீரியட்ல எல்லாருக்குமே ஆல் பாஸுமே இபிஎஸ் அவர்கள் போட்டிருந்தாரு. அண்ட் இந்த டைம் 2026 எலெக்ஷன்ல இபிஎஸ் தான் நிக்க போறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை மக்கள் டைரக்டா தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணி சிஎம் கேண்டிடேட் ஆக்கி இருந்தாங்க. அண்ட் இந்த டைம் இபிஎஸ் அவர்களை மக்கள் சூஸ் பண்ணுவாங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2017 to 2021 வரைக்கும் இபிஎஸ் உடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ஓவராலா ஏஐடிஎம்கே பண்ண மேஜரான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். 1982ல எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த மிட் டே மீல்ஸ். ஸோ ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கீம் இது. 1994ல 69% ஆஃப் ரிசர்வேஷனை ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. 2013ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு திட்டத்தை ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்திருந்தாங்க, அம்மா உணவகம். அண்ட் இந்த ஒரு கேன்டீன்ல ₹1 ஒரு இட்லி, ₹5 வெரைட்டியான ரைசஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் கூட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்த ஒரு திட்டமானது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எல்லாருக்குமே இருந்துச்சு. 2001ல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. தாலிக்கு தங்கம் சொல்லிட்டு கோல்ட் ஃபார் மேரேஜ்னு 2011ல கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் புவரா இருக்கக்கூடிய பெண்களுக்கு 8 கிராம் கோல்டை இவங்க கொடுத்திருந்தாங்க மேரேஜ்க்காக. அண்ட் இபிஎஸ் பீரியட்ல 2020ல அவர் 7.5% மெடிக்கல் ரிசர்வேஷனை கொடுத்திருந்தாரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக. அண்ட் இப்போ ஏஐடிஎம்கே அண்ட் பிஜேபி தான் அலைன்ஸ்ல இருக்காங்க. அண்ட் ஏஐடிஎம்கேக்கும் பிஜேபிக்குமே டிஎம்கே ஒரு ஆப்போனண்டாகவே இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியா இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஏடிஎம்கே கூட பிஜேபி அலைன்ஸ்ல இருக்காங்க. இந்த ரெண்டு பார்ட்டிக்குமே ஆப்போனண்டான ஒரு எனிமியா டிஎம்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்கு. இவங்களுடைய அலைன்ஸ் ஆனது இந்த 2026ல கண்டினியூ ஆகுது. ஏஐஏடிஎம்கே உடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? ஏடிஎம்கேவில் ஒரு லீடர்னு இல்ல, ஒரே பார்ட்டில பல லீடர்ஸ் வருவாங்க போவாங்க. இந்த 2026ல ஏடிஎம்கே வின் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய சப்போர்ட் ஆனது ஏடிஎம்கேக்கு இருக்குமா? எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இவங்க கொண்டு வந்த மேஜிக்க இபிஎஸ் அவர்கள் அகைன் கொண்டு வருவாரா? பிஜேபி அலைன்ஸ் கூட ஏடிஎம்கே ஜாயின் பண்ணது ஒரு பிளஸ்ஸா இல்ல அவங்க பண்ண மிஸ்டேக்கா? ஏஐடிஎம்கே கொண்டு வந்த ஸ்கீம்ல எந்த ஸ்கீம் ஆனது உங்க லைஃப்ல ஒரு இம்பாக்டா கொண்டு வந்திருக்கு? அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கரண்டா இருக்கக்கூடிய இபிஎஸ் 2026 எலெக்ஷன்ல நின்று அவர் சிஎம் கேண்டிடேட் ஆவாரா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏஐடிஎம்கே உடைய ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. See you in the next one. Thank you. Bye.